இந்த கதையை நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? மனோ, எனக்கும் மனோக்கும் கல்யாணங்கிறது நாங்கள் பழகி பிடிச்சி எடுத்த முடிவு கிடையாது. எங்கள் 2 பேரோட அப்பா அம்மா பேசி பழகி எடுத்த ஒரு முடிவு. எங்கள் 2 பேருக்கும் எல்லாமே புதுசாக இருந்துச்சு. அதனால் என்னவோ 2 பேரும் நிறைய விட்டு கொடுத்து போனோம் ஆரம்பத்தில். ஆனால் அதுவே எங்களுக்குள்ள டிஃப்ரென்சஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. சின்னதாக எங்களுக்குள்ளே ஆரம்பித்த இந்த டிஃப்ரென்சஸ் எங்கள் ஈகோனாலே போக போக சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நிறைய சண்டை போட ஆரம்பித்தோம். இதனாலே அன்பு எங்களை விட்டு தூரமாக போக ஆரம்பித்தது. மனோ, கிரிக்கெட் தானே பார்க்குற, கொஞ்சம் சவுண்டு கம்மியாக வச்சு பாரு. எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி வாழ ஆரம்பித்தோம். போக போக ஒரு விஷயம் புரிஞ்சுது, எங்களுக்குள்ளே எதுவுமே ஒத்து போகலங்கிறது. சண்டையை குறைக்கிறதுக்காகவே 2 பேரும் பார்க்குறத குறைச்சிக்கிட்டோம். ஆனால் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஏன் கல்யாணம் பண்ணணும்? சரியோ தப்போ சந்தோஷமாக வாழணும். ஸோ டிவோர்ஸ் பண்ணணும்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். ஆனால் மனோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஒத்துக்கலை. இதை திரும்ப ட்ரை பண்ணணும்னு நினச்சான். ஆனால் மனோக்கு ஒரு விஷயம் புரியல. என்றைக்குமே ஆல் த ஆப்போசிட் திங்ஸ் ஓன்ட் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர். மனோ, யூ ஆர் லேட். இல்லையே, யூஷுவல் டைம் தானே. இன்றைக்கி இது யூஷுவல் இல்லை, ஏன்னா இன்றைக்கி என் பர்த்டே அண்ட் ஐ இன்வைட்டட் ஃபியூ பீப்புள் ஹியர். சாரி, சொல்லியிருக்கலாம்ல. ஹாப்பி பர்த்டே. ஆமாம், யாரெல்லாம் இன்வைட் பண்ண? போதும் மனோ, நிறுத்து. உனக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? இவ்வளோ நாள் ஆகியும் நமக்குள்ளே எதுவுமே சரியில்லைன்னு. சரி விடு, தெரியாமல் உன் பர்த்டே மறந்துட்டேன். மனோ, ஐ நீட் அ டிவோர்ஸ். இங்கே பாரு, நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். நமக்குள்ளே டிவோர்ஸ் ஆகிற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ ஏன் டிவோர்ஸ் ஒன்று திரும்ப திரும்ப கேட்குறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் பல்லவி, இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு நான் ட்ரை பண்ணுற அளவுக்கு கூட நீ ட்ரை பண்ண மாட்டேற. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் திஸ் ஆக்ட் மனோ. எது நடந்தாலும் காமாக இருக்க மாதிரி நடிக்கிறது. எனக்காவது கேட்டிருக்கியா பிரச்சனை இருக்கா இல்லையான்னு? இப்போ சொல்கிறேன், பிரச்சனை இருக்கு. ஏன் பல்லவி இப்படி பேசுகிற? ஆமாம் மனோ, நீ சின்னதாக நினைக்கிற நிறைய விஷயம் எனக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. உனக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிக்கிறது இல்லை. நான் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் போகலான்னு சொன்னால் நீ வீக்கெண்ட் போகலான்னு சொல்லுவேன். நான் லாங்காக ட்ராவல் எங்கேயா போகலான்னு கேட்டால் யூ ஆர் சிக் டு ட்ராவல். நான் அமைதியாக ஒரு படம் பார்க்கலான்னு கேட்டால் உனக்கு கிரிக்கெட்டே சத்தமாக வச்சு கேட்டால் தான் பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம் மனோ. காண்ட் யூ சீ த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் அஸ்? நமக்குள்ள லவ் இல்லை மனோ, அண்ட் வி ஆர் ஃபார் ஃப்ரம் தட். இந்த சின்ன சின்ன பிரச்சனைக்கே நம்ம டிவோர்ஸ் வரைக்கும் போகணுமா? இது நம்மளே பேசி சரி பண்ணிக்கலாம்ல. இதை ஏன் நீ ட்ரை கூட பண்ண மாட்டேற? இந்த சின்ன சின்ன விஷயம் தான் பேசிக்ஸ் மனோ. இதிலே நம்ம ஒத்து போகலன்னா ஃப்யூச்சரில் எப்படி பெரிய விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது? எவ்வளோ நாள் தான் பேசிகிட்டே இருக்க போகிறோம்? இட்ஸ் அ லைஃப் மனோ, அண்ட் இட் ஹேஸ் அ டைம் பீரியட். பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ண போகிறோமா? ஆமாம் பல்லவி, அதுதானே ரிலேஷன்ஷிப். ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம டிவோர்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறது அவசியமாக சொல்லு. நாளைக்கு உங்கள் அப்பா அம்மாவை நீ எப்படி ஃபேஸ் பண்ணுவ? அதை கூட விடு, இந்த சொசைட்டியை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுறது?
என் ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் எல்லாம் என்னை மதிக்க கூட மாட்டாங்க. உனக்கு அவங்க என்ன பேசுவாங்க, இவங்க என்ன பேசுவாங்க, ஊர் என்ன பேசுங்கிறது எல்லாம் உனக்கு புரியுது. ஆனால் நம்ம 2 பேரும் ஏன் பேசுறது இல்லைன்னு உனக்கு புரியலல்ல? கமான் மனோ. ஐயோ, எனக்கு எல்லாமே புரியுது பல்லவி. ஒரே ஒரு தடவை கடைசியாக நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன மனோ? இதே மாதிரி பேசிட்டு இருப்போம்ல. விட்டு கொடுத்து போகிறதான் வாழ்க்கை. அதை விட்டுட்டு தொட்டதுக்கெல்லாம் விட்டுட்டு போகிறதில்ல. அப்படியா? ஓகே, எனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு. பிடிக்காதது? டோன்ட் ட்ரை டு எம்பாரஸ் யுவர் செல்ஃப். உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்க உனக்கும் தெரியாது. எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சதும் இல்லை, அதுக்கான டைமும் நமக்கு இல்லை. இப்படி அன்ஃபிட்டாக இருந்து வாழ்கிறதுக்கு நமக்கு ஃபிட்டாக இருக்கவங்கள பார்த்துட்டு போயிடலாம். புரியல. அன்ஃபிட்டா? நீ வேற யாராவது விரும்புறியா? வாட்? என்ன சொன்ன? ஒருத்தர் டிவோர்ஸ் வேணும்னு கேட்டா உடனே எல்லா ஆம்பளைங்களும் இப்படி தான் நினைப்பீங்கல்ல? டிபிக்கல் மென்டாலிட்டி. நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல மனோ. நீ புரிஞ்சுப்பன்னு நினச்சேன். உனக்கு ரீசன் வேணும், அதுக்கு தானே இந்த ட்ராமா எல்லாம். அதனால தானே இந்த ரிலேஷன்ஷிப்பை ட்ரை கூட பண்ண மாட்ற. நீ சரியாக தான் சொல்லியிருக்க பல்லவி. உன் வாழ்க்கையில் யார் இருக்காங்க கூட நான் தெரிஞ்சுக்கல. கொலப்பாத மனோ. நான் சொன்னதை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. இப்போ தான் எல்லாமே கரெக்டாக புரிஞ்சிருக்கேன் பல்லவி. ஐ வில் கிவ் யூ டிவோர்ஸ். இப்பயே முடிச்சுக்கலாம். அவன் வீடு எங்கே இருக்கு? வா காமி, வா போலாம். மனோ வா விடு மனோ, வா விடு. ஸ்டாப் இட் மனோ. மாமா. மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. என்னம்மா பா, என்னம்மா ஃபங்க்ஷன் சொன்னீங்க, யாரையும் காணோம்? இல்லைப்பா, இனிமே தான். ஏன் ரொம்ப டல்லாக இருக்க? இல்லை மாமா, அது ஒன்றும் இல்லை. என்ன மாப்பிள்ள உங்கள் கண்ணு சவந்திருக்கு? என்ன உங்களுக்குள்ளே எதுவும் பிரச்சனையா? அப்பா, நான் மனோ கிட்ட டிவோர்ஸ் வேணும்னு கேட்டிருக்கேன். ஏய், என்னம்மா சொல்கிற? எங்களுக்குள்ளே இது ஒர்க் அவுட் ஆகலப்பா. ஸோ டிவோர்ஸ் வேணும்னு கேட்டிருக்கேன். என்னம்மா மூளையோடு தான் பேசுகிறியா? மாப்பிள்ள நீங்களும் என்ன அமைதியாக இருக்கீங்க? சீன் கிரியேட் பண்ணாத பல்லவி. நம்மளே ஒன்று பேசி முடிக்கல, அதுக்குள்ளே மறைக்க ஒன்றும் இல்லை மனோ. இங்கே வருமா பல்லவி, எனக்கு எல்லாம் புரியுது. புருஷன் முடாக்குனா சண்டை வரத்தான் செய்யும். தொட்டதுக்கெல்லாம் டைவர்ஷன் போகலாமா? இதெல்லாம் நீங்கள் 2 பேர் பேசி தீர்த்துக்கிற வேணாமா? ஏன்பா யாருக்குமே புரிய மாட்டேங்குது? பேசி பேசி தீக்கிறதுக்குள்ள வாழ்க்கையே போயிடும்பா. பேசணும், ட்ரை பண்ணோம், முடியல. அட்லீஸ்ட் மிச்சம் இருக்க வாழ்க்கையாவது நிம்மதியாக வாழ்கிறோமேப்பா. இவ்வளவு வேகமாக முடிக்கிறதுக்காமா உன் கல்யாணத்தை பார்த்து பார்த்து பண்ணோம்? என்னப்பா பார்த்து பார்த்து பண்ணீங்க? கல்யாணத்தை பண்ணிட்டா போதும், பொண்ணை கட்டி கொடுத்துட்டா போதும், உங்கள் பாரத்தை குறைச்சிட்டா போதும், எல்லாம் முடிஞ்சதில்ல. நாங்கள் ஜாதகத்தில் பொருந்தினால கூட வாழ்க்கையில் பொருந்தலையப்பா. இதையே நீ யோசிக்கவே இல்லைப்பா. ஏம்மா கல்யாணங்கிறது காலங்காலமாக பார்த்து பண்ணுற சம்பிரதாயம்மா. பெரியவங்களா பேசி 10 பொருத்தம் பார்த்து எல்லாம் பார்த்து உனக்கு பண்ணி வைக்கிறது எப்படிம்மா தோற்று போகும்? ஏன் நானும் உங்கள் அம்மாவும் பாரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம். உங்கள் காலம் வேறப்பா. இப்போ பையனுக்கும் பொண்ணுக்கும் என்ன பிடிக்குன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியணும். அப்போ தான் புரிஞ்சுட்டு வாழ முடியும். பேச விடுங்கப்பா. அதை விட்டுட்டு நீங்களே பேசி நீங்களே முடிவெடுத்தா அப்புறம் இந்த மாதிரி தான் பிரச்சனை வரும். இல்லைம்மா, டைவர்ஸ் எல்லாம் சரிப்பட்டு வராது. இது வரைக்கும் நம்ம குடும்பத்தில் யாரும் டைவர்ஸ் வாங்கினது இல்லையே. எல்லாரும் சகிச்சுட்டு பொறுத்துட்டு வாழலை. அப்படி எதுக்குப்பா சகிச்சுட்டு வாழணும்? சந்தோஷமா வாழ்றதுக்கு தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க. வாழ போற வாழ்க்கையை நிம்மதியா வாழணும்ப்பா.
பல்லவி, நீ ஒன்றும் காலேஜ் படிக்கலம்மா பிடிச்சது பிடிக்காதெல்லாம் சொல்கிறதுக்கு. கல்யாணங்கிறது சும்மாலாம் தூக்கி போட முடியாது. அப்பா, நான் மனோ கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். நீங்கள் கிளம்புங்க ப்ளீஸ். வரேன் மாப்ள. மனோ. ம். மனோ, ஐ எம் சாரி. நான் நடிச்சிருக்க கூடாது. நீ நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த ஒரு அஃபேரும் கிடையாது. ஐ ஜஸ்ட் வாண்ட் அஸ் டு பி ஹாப்பி. இவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருந்தால் நம்ம ஹாப்பியாக இருக்க முடியாது மனோ. என்ன சொல்கிற பல்லவி? மனோ, எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட். 5 minutes நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கவனியேன். டோன்ட் திங்க் அபவுட் எனிதிங். ம். ரிலேஷன்ஷிப்னா என்ன மனோ? 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறது. அது காதலாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், ஏன் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். அவங்க 2 பேருக்குள்ளே எல்லாமே ஒத்து போகணும். அப்படி இல்லாதப்போ பிரிஞ்சுட்டு புதுசாக ஒரு வாழ்க்கையை தொடங்குறதுல என்ன தப்பு மனோ? இதைத்தானே நம்ம மற்ற ரிலேஷன்ஷிப்லேயும் பண்ணுவோம். ஏன் கல்யாணம் வரும்போது மட்டும் இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ்? பிரச்சனை ஒன்றா இருக்கும்போது எதுக்கு இந்த பவுண்ட்ரி? மற்றவங்க இதை ஏற்றுக்கலங்கிறதுக்காக நான் இதை ஏற்றுக்கூடாதுன்னு அவசியம் இல்லையே. இங்கே பாரு மனோ, நம்ம ட்ரை பண்ணோம், இல்லைன்னு சொல்ல. இனிமே ட்ரை பண்ணுவோம், வேணான்னு சொல்ல. பட் போதுமே. இட்ஸ் நாட் ராங் டு கிவ் இட் அப். நம்ம பிரிஞ்சா கண்டிப்பாக நிறைய பிரச்சனையை சந்திப்போம். பட் பிரியலைன்னா பிரச்சனையே லைஃப் ஆகிடும். டிவோர்ஸ் ஒன்றும் ட்ராஜடி இல்லை மனோ. உண்மையான ட்ராஜடி என்ன தெரியுமா? நம்ம சேர்ந்து வாழ போகிற இந்த வாழ்க்கை தான். நீ வேணா பாரு, இதுக்கப்புறம் எல்லாமே மாறும். டிவோர்ஸ் இஸ் நாட் அ டேபு மனோ. இட்ஸ் அ நார்மல் திங். நீ இதை மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவேன்னு நம்புகிற மனோ.